ப்ரொசீஜர் பார்க்கணும். இப்போ இவருக்கு வந்து முட்டியில் வீக்கம், முட்டியில் வலி ரெண்டுல எது இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ஷனுக்கு அப்படின்றப்ப வந்து எவ்வளோ துணி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது வந்து ஒரு 3 அடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அகலம் பாருங்க ஒரு 3லேருந்து 4 இன்ச்சுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் அதுக்கு வந்து கவர் ஆகிற அளவுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து ஒரு இந்த பவுடர் நான் கொடுக்குற இந்த முட்டைப்பத்து பவுடர், இது நீங்க வீட்டில் வந்து இந்த மஞ்சள் பொடி வச்சிருப்பீங்க. இப்போ இதுவும் ஈக்குவல் அமௌண்ட். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு நீங்க அளவுல கண்ணிலே பார்த்துட்டா போதும். இடம் நிறுத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது என்ன போர்ஷன் இருக்கோ அதே அளவு போர்ஷன் இதை எடுத்துக்கிட்டோம். இது வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து இப்போ இந்த முட்டைக்கு எவ்வளவு அப்படி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தேவைப்படும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ அதே அளவுக்கு 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்க போறோம். மஞ்சள் பொடி எடுத்துட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மஞ்சள் பொடியும் இந்த இது இருக்கிற பட்சத்தில் இந்த முட்டை வந்து கலந்து போடுறப்ப வந்து வாசனையே வராது. ஒரு முட்டையோட கவச்சி வாசனை இருக்கு இல்லையா, அது வரவே வராது. தைரியமா வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனேன். இதை கையில் எடுத்துட்டு எங்கே அப்ளை பண்ண போறோமோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடணும். இப்போ வந்து இந்த முட்டையோட இதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். தேவையான அளவுக்கு வந்து ஊற்றிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட்டை வந்து துணியில் நனைச்சாச்சு. இதை வந்து எடுத்துகிட்டு போய் முட்டையில் கலக்கலாம். முடிக்கிறப்ப வந்து நல்லா அப்படி வச்சு விட்டு இப்படி வந்து மொழி விட்டுரும். மொழி விட்டாச்சுன்னா போதும். இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து பேஸ்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணி இதில் மொழி விட்டாச்சுன்னா எங்கேயுமே ஏர் பபிளே இருக்கக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக மொழி விட்டுரும். இது கம்ப்ளீட்டாக மொழி விட்டாச்சுன்னா இதை வந்து 3 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஈவினிங் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம். இந்த காயறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/4 மணி நேரம் வந்து 1/2 மணி நேரம் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் மூவ் பண்ணணும். அது வரைக்கும் அசையக்கூடாது. அதுக்கு முன்னாடி அசைய ஆரம்பிச்சோம்னா லூஸ் ஆகி கேப் விழுந்துடும். அதனால வந்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அசைக்காமையே வச்சிருந்தோம்னா நல்லா கிச்சன் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ல பட்டாலும் ஒன்றாகாது. வாசனை வந்து துளி கூட எதுவுமே இருக்காது. இந்த முட்டை இவ்வளவு போட்டிருக்கோமே இந்த மருந்தோட மிக்ஸ் பண்ணா அந்த வாசனை சுத்தமா, அந்த வெடுக்கு வாசனை சுத்தமா போயிடும். அதனால தைரியமா நீங்க போட்டுட்டு எதுவும் பண்ணிக்கலாம். மேல ட்ரெஸ் போட்டாலும் ஒட்டாது. காயிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணா போதும். ஓகே, வணக்கம்.